வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 146வது பகுதியாக யமனும் அஞ்சினான் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதிதி தேவோபவ என விருந்தினர்களை உபசரிப்பது நமது இந்து தர்மத்தில் ஒரு முக்கியமான கடமை. விருந்தோம்பலின் பெருமையை வள்ளுவ பெருந்தகையும் ஒரு அதிகாரமே பாடி 10 குறட்பாக்களில் அது விளக்கியுள்ளார். அப்படிப்பட்ட விருந்தோம்பலையும் கொடையையும் சிலாகித்து காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகள் தான் இந்த யமனும் அஞ்சினான் என்ற தலைப்பிலே வருகிறது. அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். அதிதியை, அதாவது விருந்தினரை தெய்வமாக நினைப்பது, அவனை கவனிக்காவிட்டால் தெய்வ குற்றம் செய்த மாதிரி பயப்படுவது, இதெல்லாம் நம் மதத்தின் முக்கியமான அம்சங்களாகும். யமன் என்றால் நாம் எல்லோரும் கதி கலங்குகிறோம். அப்படிப்பட்ட யமனே கதி கலங்கி விட்டதாக கடோபனிஷத்தில் ஒரு கதையில் வருகிறது. அவன் யாரிடம் பயப்பட்டான்? ஒரு சின்ன பிராமண பிள்ளையிடம்தான் பயப்பட்டான். ஏன் பயப்பட்டான்? இந்த பையன் யமனுடைய கிரகத்துக்கு வந்து 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்து விட்டான். அவன் ஏன் அங்கு வந்தான் என்பது ஒரு தனி கதை. அதிதி ஒருவனின் வயிற்றுக்கு போடாவிட்டால் அது மகா அபச்சாரமாகுமே என்றுதான் சாட்சாத் யமனே பயந்து விட்டான். சர்வலோகத்தையும் நடுங்கச் செய்கிறவன் இந்த வாண்டு பயிரிடம் நடுங்கி கொண்டு வந்து, என் கிரகத்தில் ராத்திரி சாப்பிடாமல் இருந்து விட்டாய், இதனால் எனக்கு தோஷம் உண்டாகாமல் இருக்க உனக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்பா. ஒவ்வொரு நாள் பட்டினி இருந்ததற்கும் ஈடாக ஒவ்வொரு வரம் வீதம் என்னிடம் 3 வரம் வாங்கிக்கொள் என்று பிரார்த்தித்ததாக உபனிஷத் சொல்லுகிறது. இங்கெல்லாம் பரோபகாரம் என்று செய்கிற போது இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி மனப்பான்மை இல்லாமல் உபகாரத்துக்கு பாத்திரமானவராகிடம் பயந்து தாழ்ந்து தெய்வத்துக்கு பூஜை செய்கிற மாதிரி அவனுக்கானதை செய்வதையே பார்க்கிறோம். பரோபகாரத்தில் ஒரு முக்கியமான அங்கமான ஈகையில் சிறந்தவர்களை நம் தர்மத்தில் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுகிறோம். எத்தனையோ துர்க்குணங்கள் இருந்தால் கூட கர்ணன் போன்றவர்களை கொடைக்காகவே போற்றுகிறோம் என்று காஞ்சிமா முனிவர் விருந்தோம்பல், கொடை ஆகியவற்றின் பெருமைகளை இந்த கனிமொழிகளில் விளக்குகிறார். அவற்றை பின்பற்றி நாமும் வாழ்வோம். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.